ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி பகவானை தான் அதிகமாக பிடிக்க வேண்டும். சனி பகவான் எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்காரங்க நீதி நேர்மை என்ற அமைப்பில் போயிட்டே இருப்பாங்க. அந்த அமைப்பு அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்படி உண்டாகும். சனி பகவானுடைய அதிதேவதைகள் சொல்லக்கூடியது காவல் தெய்வம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நிலையில் வணங்கக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், விநாயகர், அதுக்கப்புறம் பைரவர். இவங்களையெல்லாம் வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு யோக பலனை கொடுப்பார் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அதே மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. மகாலட்சுமி கடாட்சியங்கள் ஏற்பட வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள்னால் ஏற்படக்கூடிய சில விதமான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருந்தால் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு மகாலட்சுமி துணை புரிவார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லபடியில் இருந்தால் உங்களுக்கு பேர் ஆனந்தத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும்னா நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும்.